கர்த்தருடைய சத்தம் இங்க இந்த வீடியோ மூலமாய் உங்களை பார்ப்பதுல நான் மிகவும் மகிழ்ச்சி அடைகிறேன். ஒரு பெரிய தோட்டங்க. அந்த பெரிய தோட்டத்துல ஒரு விவசாயி தன்னுடைய வேலைகளை செய்து கொண்டிருக்கிறாங்க. அந்த தோட்டத்துல வேலை செய்து அங்க இருந்த காய்கறி எல்லாம் ஒரு வண்டியில ஏற்றி மேல கொண்டு போகலான்னு சொல்லும் பொழுது அந்த வண்டி ஒரு பெரிய குழியில மாட்டிக்குது. அது அவரால் எடுக்க முடியல. இப்போ நிறைய பேர்த்த கூப்பிடுறாரு, எனக்கு கொஞ்சம் உதவி செய்ய முடியுமா, இந்த வண்டி மாட்டிக்கிச்சு அப்படின்னு சொல்லி. நிறைய பேர் யாரும் அவருக்கு உதவி செய்ய முன் வரவில்லை. வராதனால அவர் ரொம்ப மனசு கஷ்டமாயிடுச்சு. என்னடா நம்ம உதவி கேட்டு யாருமே வரல அப்படின்ட்டு கடவுள்கிட்ட கேட்குறாரு, கடவுளே இந்த வண்டி எடுக்க உதவி செய்யுங்கன்னு. கடவுள் ஒன்றும் பண்ணல, அமைதியா இருக்கிறாரு. உடனே அவர் பார்த்து சோர்ந்து போய் ரொம்ப மனசு வேதனையாகி அவரே வண்டி மேல உட்காந்து கஷ்டப்பட்டு கொஞ்சம் தள்ளி மேல எடுத்து எப்படியோ பண்ணி மேல கொண்டு வந்து தராரு. எடுக்க 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 பார்த்தா வண்டி ரொம்ப லகுவா ஈஸியா மேல வந்துருது. எப்படா இது, யாருமே உதவி செய்யல, வண்டி மேல வந்துருச்சுன்னு சொல்லி எடுத்துட்டு திரும்பி பாக்குறாரு. பின்னாடி பார்த்தா ஒரு முதியவர் வண்டியை தள்ளி கொண்டிருக்கார். அவர்கிட்ட கேட்கிறாரா, ஐயா நான் எத்தனையோ பேர்த்திட்ட உதவின்னு போய் கேட்டேன், யாரும் உதவிக்கு வரல, நீங்க எப்படியா எனக்கு வந்து உதவி செஞ்சீங்க அப்படின்னு கேட்கிறாரு. அதுக்கு அந்த முதியவர் சொல்றாரு, தம்பி கடவுள் தான்ப்பா என்னை அனுப்புனாரு அப்படின்னு சொல்லும் பொழுது அவர் ரொம்ப மனசு சந்தோஷம் அடைஞ்சாராம். இப்போ சொன்னாரா, நான் கடவுள்கிட்ட கூட நான் கேட்டேனே, சாமி கும்பிட்டேனே, கடவுள்கிட்ட ப்ரேயர் பண்ணனே, அவரும் பதில் கொடுக்கல போல இருந்துச்சு அப்படிங்கும் பொழுது அந்த முதியவர் சொன்னாரா, இல்லப்பா கடவுள் எடுத்த உடனே நம்மளுக்கு உதவி செய்ய மாட்டாரு. நம்ம ஏதோ ஒன்று முயற்சி பண்ணும் பொழுது, படிப்புல வேலை செய்யறதுல, அன்பு தேவ பிள்ளைகளே, நம்ம இதை கேட்டுக்கொண்டிருக்கிற உங்களுக்காக இந்த காரியத்தை சொல்கிறேன். நீங்க ஏதோ ஒரு காரியத்தை முயற்சி பண்ணி தோற்று போனது போல இருக்கலாம், நடக்காது போல இருக்கலாம். வேதத்துல இப்படியா ஒரு வசனம் சொல்லி இருக்கிறது, சங்கீதம் 138 சங்கீதம் 8 வசனத்துல இப்படியே சொல்கிறது, கர்த்தர் எனக்காக யாவையும் செய்து முடிப்பார் சொல்லி. அவர் உங்களுக்காக எல்லாவற்றையும் செய்ய அவர் சர்வ வல்லமையுள்ளவரா இருக்காருங்க. நீங்க சோர்ந்து போகாதீங்க. கர்த்தர் உங்களை நம்பி உங்களை கொடுத்த பொறுப்புல நீங்க முழு முயற்சியோடு செய்யும் பொழுது, அது ஒருவேளை உங்களால செய்ய முடியாம இருக்கலாம், அது செய்யறதுக்கு பலன் இல்லாம இருக்கலாம். கர்த்தர் உங்களை பலப்படுத்தி அதை செய்து முடிக்க ஒரு போதுமானவராக இருக்கிறார். God bless you. Have a nice day. இந்த நாள் உங்களுக்கு இனிய நாளா இருக்க என் மனதார வாழ்த்துகிறேன். கர்த்தர் உங்களோடு கூட இருப்பாராக. ஆமென்.